டார்ச்சரா இருக்கு, தலைவலி வருது. அப்போ அங்கிள் பர்த்டே ஆகஸ்ட் 20த்தா? ப்பா! உருட்டு நீ தான் அசோக்கு. ஃபிகரோட வீட்டுக்கு வந்துடுறோம் ஹரி. ஃபிகரோட வீட்டுக்கு வந்துடுறீங்களா? யோ இது என்ன வீடா? லாட்ஜா? லாஸ்ட் வீக் உங்க வீடியோ பார்த்தேன். இன்ட்ரெஸ்ட்டா கதை சொன்னீங்க. அதான் ஃபாலோ அப் கேட்டேன். கதை சொன்னேனா? ஏன் பாஸ்? உண்மைய தான் பாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கதை சொல்லல பாஸ். ஆக்சிஸ் பேங்க்குக்கு வித்தின் 1 டேல எனக்கு என்ஓசி எனக்கு மெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. என்ஓசி கிடையாது. அது நோ டியூ சர்டிஃபிகேட்டு. என்ஓசி குடுக்க மாட்டாங்க. நோ டியூ சர்டிஃபிகேட் தான் வந்தது. அதுக்குள்ள எப்பிட்றா ஐடி கிரியேட் பண்ண? ஆக்சிஸ் பேங்க் க்ளோஸ் பண்ணதுக்கு, செட்டில்மென்ட் பண்ணதுக்கு நோ டியூ சர்டிஃபிகேட்ன்னு குடுத்தாங்க. அது என்ஓசி கிடையாது ஆனா. அது போதும் போல. நோ டியூ சர்டிஃபிகேட். ஹரி உன்னோட பர்த்டே ட்ரீட்னா தரேன். 25 வயசு சிட்டு உனக்கு காட்டும் சூப்பரா பிட்டு. 25 வயசு சிட்டு உனக்கு சூப்பரா காட்டும் பிட்டு. நான் பாஸ் இல்ல. ஐ அம் ஜஸ்ட் ஸ்கூல் பாய். தேங்க்ஸ் பாய். ஒரே ஒரு லோனு. இன்னும் பாக்கி 23 லட்சம் இருக்கு. 23 லட்சத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இவர் யாரோ ஒருத்தரு பெரியம்மா நம்பராம். லாவண்யாவோட பையனா இருப்பானான்னு டவுட்டா இருக்குது. என் காசெல்லாம் ஆட்டைய போட்டுட்டு இப்படி ஏதாவது சாட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. எனக்கு வாழ்நாள்ல எங்கேயுமே போனா லோனே தரமாட்டாங்க தம்பி. ஆக்சிஸ் பேங்க்ல செட்டில்மெண்ட்ன்னு விழுந்துடும். எனக்கு எப்பயுமே வட்டி அதிகமா தருவாங்க. இல்லன்னா லோனே தரமாட்டாங்க. என் ஃபியூச்சரே ஸ்பாயில் பண்ணிடுச்சுங்க. எனக்குன்னு ரூ. 1 யாரும் குடுத்து என்ன தூக்கி விடல. நான் அத்தனை லட்ச ரூபாய் குடுத்தும் அவங்க வந்து என்ன ஏமாத்திட்டாங்க. செட்டில்மென்ட்க்கு நான் போயாச்சு. இப்ப என்னுடைய ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? ஸ்கூல் பையனா? பாய், பவானி பெரியம்மாவா? ஒண்ணும் புரியலையே. எங்கேயோ இடிக்குதே. டோன்ட் ஜட்ஜ் தம்பி. சிரிக்காதேம்மா. சரி இது எனக்கு தான் வந்து தூக்கம் வரல. சரி ஏதாவது வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். சரி இதுலயுமே ஏதாவது அ அச்சீவ் ஆனதுக்கப்புறம் ஏதாவது வரட்டுமே, வரது வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நான் இந்த சேனல் ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையா? என் கூட சேர்ந்து கமெண்ட் வைக்கிறீங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. சந்தோஷம் தான். பட் நான்லாம் யார் லைவ்க்கு போனாலும் ஒரு 5 நிமிஷம் இருக்க முடிய மாட்டேங்குது. ஆமா, அவங்க லைவ்ல உட்காந்து நமக்கு என்ன பிரயோஜனம்னு தோணும். பட் ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு எனக்கு டைமே இருக்காது. ஏதாவது ஒரு வேலை இருக்கும். அதனால. மச்சி உங்க அம்மா எழுத ஃபர்ஸ்ட் பர்த்டே தானே மச்சி. எங்க அம்மா இல்லாத ஃபர்ஸ்ட் பர்த்டேவா? இல்ல. எங்க அம்மா இல்லாத ஃபர்ஸ்ட் பர்த்டே போன வருஷமே முடிஞ்சு போச்சு. போன வருஷமே நான் என் பர்த்டே நான் எப்படி கொண்டாடினேன்? போன வருஷம் கூட என் பர்த்டே நான் கொண்டாடலன்னு நெனைக்கிறேன். ஆமா. நான்லாம் அந்த அளவுக்கு வொர்த்தானே தெரியல. நீங்க என்னடான்னா அது ட்ரை பண்ணலாம், இது ட்ரை பண்ணலான்னு கேட்கிறீங்க. போன வருஷம் நான் என் பர்த்டேவ நான் என்ன செலிப்ரேட் பண்ணேன்னே தெரியலையே! எங்க அம்மா இல்லாததுனால நான் போன வருஷம் மே மாசம் இறந்துட்டாங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் நான் என் பர்த்டேவ நான் செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நெனைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் என் பர்த்டே ஏதாவது செலிப்ரேட் பண்ணேனா, ஏதாவது வீடியோ போட்டேனா, அப்ப அத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப போன வருஷம் என்ன பண்ணேன்னு. இருக்கீங்களா? போய் பார்த்துட்டு வரட்டா?